ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா டிஎம்பியிலேருந்து தாங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு தான் இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 72,000 வந்து ஸ்டார்டிங் சேலரி பேக்கேஜே வந்து தராங்க. அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் 27/11/2024 தான் அப்ளைக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க, எங்கே ஜாப் லொக்கேஷன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஆமாம், டிஎம்பினா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஷின் வந்து இருக்கும். டிஎம்பி அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். இதுதாங்க இதோட ஃபுல் ஃபார்ம். உங்களுக்கு அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என்ன மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் தாங்க இந்த வேக்கன்சி வந்து எடுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. எப்போ ஓப்பன் ஆகிருக்குதுன்னா 6/11/2024 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 27/11/2024 தான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுமே 6/11/24 27/11/24 தாங்க லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கால் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து எப்போ அப்ளை பண்ணலான்னு டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி 7 to 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து கால் லெட்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து December 24 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் டேட் வந்து அவங்க வந்து இன்டிமேட் பண்ணல. மேபி பிஃபோர் லேட்டராக வந்து அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இன்டிமேட் பண்ணால் கண்டிப்பாக அதுவுமே நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர்லேருந்து Jan 25க்குள்ளே உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்டுமே வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கான ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா January 2025 வந்து வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது Feb to March சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் நீங்கள் வந்து ஒன்ஸ் இதெல்லாமே கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்லி ஆஃப்டர் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கொடுத்தோன்னே இமீடியட்டாக நீங்கள் வந்து அந்த Feb to Marchக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதை தான் அவங்க வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் வைஸில் வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 170 வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து அதிகமானது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் வந்து 20 வேக்கன்சிஸும், மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா 38 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, கர்நாடகாவில் வந்து 32 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா 24 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஆந்திர பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா 24 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளாவில் கூட இருக்குது, கேரளாவில் 5 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கர்நாடகாவில் 34 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 170 வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிலீஜியல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் ரிலீஜியல் லாங்குவேஜ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து கேரளாவில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேரளாவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மலையாளம் தெரிஞ்சிருக்கணும். மலையாளம் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும். எனி சப்ஜெக்டில் போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பிஜி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 26 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாட் மோர் தென் 26 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே 26 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே 39/2024 தான் இந்த ரெண்டுமே வந்து உங்கள் கிராஜுவேஷன் ஆகட்டும் உங்கள் ஏஜ் ஆகட்டும் இந்த டேட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரபிள் பட் நாட் எசென்ஷியல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து IBPS ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. மீடியம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் எக்ஸாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் அப்டைனட் இன் த ரிட்டன் டெஸ்ட்
அண்ட் வில் பி கால்டு ஃபார் பர்சனல் இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும். ரிட்டன் டெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் உங்களை வந்து பர்சனல் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அது மூலிமா தான் கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து 25 கொஷின்ஸு, 25 மார்க்ஸு, 15 மினிட்ஸு. இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு 30 கொஷின்ஸ், 30 மார்க்ஸ், 20 மினிட்ஸு. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸு, 30 மார்க்ஸு, 25 மினிட்ஸு. குவான்டிட்டி ஆப்டிடியூடு இருக்குது, அது 25 கொஷின்ஸ், 25 மார்க்ஸ், 25 மினிட்ஸு. ஜென்ரல் பேங்கிங், அதாவது பேங்கிங் பற்றின ஜென்ரல் இதெல்லாம் இருக்கும், அது வந்து 40 கொஷின்ஸு, 40 மினிட்ஸு, 35 மினிட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டோட்டலாக 150 கொஷின்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்ஸுக்கு 120 மினிட்ஸ் வந்து நடக்கும். எல்லாமே இங்கிலீஷில் தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, தேர் வில் பி 5 ஆப்ஷன். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே வந்து ஈச் ஆன்சரும் 5 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 1/4 ஆஃப் மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் ஆகும் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும். அதுவுமே வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கும். அதுவுமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். கம்யூனிகேட் வந்து இங்கிலீஷில் தான் உங்களுக்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ், ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எல்லாம் எங்கே நடக்கும், இன்டர்வியூ எல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம சென்னையில் கூட நடக்குதுங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம சென்னையவே நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம மேலே காமிச்சோம் பார்த்திங்களா, அங்கே மட்டும்தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க. பட் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து சென்னையிலையும் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். எவ்வளோ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சீனியர் கஸ்டம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ப்ளஸ் அப்ளிகபிள் டேக்ஸஸ் வந்து அதாவது 1000 ருபீஸ் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே. இதில் வந்து இவங்களுக்கு ஃப்ரீயாக அவங்கள அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே காமன், எல்லாத்துக்குமே வந்து 1000 ருபீஸ் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஆன்லைன் மூலிமா தான் நம்ம வந்து பே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா அலவன்ஸுமே சேர்ந்து பெர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து 72,061 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு கிட்டத்தட்ட 8.5 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு வந்து இயர்லி பெர் ஆனம் வந்து உங்களுக்கு வந்து 8.5 lakhs நியராக வந்து உங்களுக்கு வந்து வருது. மந்த்லி வந்து 72,000 வந்து உங்களுக்கு கைக்கு வருது. ஒரு நல்ல பேக்கேஜ், நல்ல சேலரியே வந்து அவங்க தராங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எப்படி பண்ணுறது, எப்படி ஒரு டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும், நம்மளோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் எப்படி பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஆன்லைன் மோடில் தான் பேமெண்ட் பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல பேக்கேஜ்லேயே வந்து தராங்க. யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான அஃபிஷியல் லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.